இந்த மாரி எப்பமா உணர்ந்திருக்கீங்களா? வாழ்க்கை வந்து முழுவதுமே வந்து சந்தோஷமா இருக்கணும். ஃபுல் ஆஃப் என்ஜாய்மென்ட் இருக்கணும். ஆனா உங்களால வந்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய வந்து வாழ முடியல. உங்கள சுத்தி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து சந்தோஷமா வச்சிருக்கீங்க. ஆனா நீங்க வந்து சந்தோஷமா இல்ல. உங்களால உங்களோட வாழ்க்கைய வந்து வாழ முடியல அப்படின்னா, இது உங்களுக்கான நேரம். இட்ஸ் டைம் டூ கிரியேட் யுவர் ஓன் லைஃப். அத பத்தி தான் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பவர் ஆஃப் யுவர் செல்ஃப் வித் பாலா. எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 7:00 நம்ம பாட்காஸ்ட்டோட புது புது எபிசோடுகள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. அத நீங்க மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம பாட்காஸ்ட்ட ஃபாலோ பண்ணி எப்போதும் இணைப்புல இருங்க. ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியன் மேடையில இருந்துகிட்டு அவர்லாம் வந்து காமெடி பண்ணாரு அப்படின்னா வந்து எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. இந்த லெவல்ல ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியன். அவரோட காமெடின்னு பார்த்தீங்கன்னா, அடுக்கு அடுக்கா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாரு. அத கேட்கும்போது நம்மளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, விழுந்து விழுந்து சிரிப்போம். வயிறு குலுங்க நம்ம சிரிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த மாரி அவர் எண்ணிதாருன்னா, ஒரு மேடையில நின்னுகிட்டு ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் செய்யக்கூடிய அந்த காமெடிகள் வந்து கேட்கும்போது எல்லாருமே வந்து விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வந்து சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சிரிக்கிறதுனால வயிறே வலிச்சிருச்சு. அந்த மாரி வந்து வயிறு வலிக்க சிரிக்கிறாங்க. சில பேருக்கு வந்து சிரிச்சு சிரிச்சு அந்த கண்ணீர் பொங்க ஆரம்பிச்சிருது. கண்ணீர் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, சிரிச்சின்னா கண்ணீர் பொங்கலாம். அந்த மாரி கண்ணீர் பொங்க ஆரம்பிச்சிருது. இந்த மாரி ஒரு மிகப்பெரிய மேடையில வந்து அவர் வந்து தன்னோட ஷோவ முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஆட்டோகிராஃப் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஆட்டோகிராஃப் போட்டுக்கிட்டு இருக்காரு. நிறைய பேர் அவர்ட்ட வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி அங்க அவர் ஆட்டோகிராஃப் போட்டுக்கிட்டு இருக்கும்போது, திடீர்னு பார்த்தோம்னா, அவர் காலுகிட்ட யாரோ கூப்பிடுற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. கீழ குனிஞ்சு பார்க்குறாரு. ஒரு 5 வயது குழந்தை. ஒரு சின்ன பிள்ளை வந்து இது உடனே அவர் குனிஞ்சு கீழ உட்காந்துக்கிட்டு, "என்னம்மா வேணும்?" அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைட்ட கேட்கிறாரு. அந்த குழந்தை கையில ஒரு சின்ன நோட் புக் வச்சிருக்குது. இந்த நோட் புக்க வாங்கி அவரும் எண்ணிட்டாருன்னா, சரின்னு சொல்லி ஆட்டோகிராஃப் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த குழந்தை வந்து அவர்ட்ட கேட்குது, "எங்க எல்லாருக்குமே வந்து நீங்க வந்து தொடர்ந்து காமெடி சொல்லி சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா வந்து நீங்களும் உங்க வாழ்க்கையில வந்து அப்ப எவ்வளோ சந்தோஷமா இருப்பீங்க. எப்போதுமே வந்து உங்க வாழ்க்கையிலும் காமெடிகள் இருந்து எவ்வளோ சந்தோஷமா இருப்பீங்க." அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுது. அத கேட்கும்போது அந்த ஆட்டோகிராஃப் போட்டுக்கிட்டு இருக்கிறவரு டக்குன்னு நிறுத்திருந்தாரு. ஏன்னா அவரோட வாழ்க்கையில வந்து சந்தோஷம் கிடையாது. அவர் வந்து மிகப்பெரிய ஸ்டாண்ட் அப் காமெடியன். அவர் வந்து காமெடிலாம் பண்றாரு. எல்லாரும் சிரிப்பாங்க. ஆனா அவரு சிரிச்சது கிடையாது. அவரோட வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா, அவரோட கனவு, அவரோட வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு நெனைச்சாருன்னா, அவரு வந்து ஒரு ஆங்கர் ஆகணும் அப்படின்னு நெனைச்சாரு. அதாவது ஒரு தொகுப்பாளர் ஆகணும் அப்படின்னு நெனைச்சாரு. ஆனா அவரால ஆக முடியல. வேறு சில சூழ்நிலைகளால வந்து அவர் ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியன் ஆயிருந்தாரு. அவரால அவர் நினைத்த வாழ்க்கைய வாழ முடியல. அவரால வந்து அவரோட ஓன் லைஃப் வந்து கிரியேட் பண்ண முடியல. சில பேருக்கு வந்து கிரியேட் யுவர் ஓன் லைஃப் அப்படின்னா என்னன்னே சில பேருக்கு மீனிங் தெரியாது. அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து, ஜஸ்ட் ஃபாலோ யுவர் ஹார்ட். உங்களோட ஹார்ட் என்ன சொல்லுதோ அந்த விஷயங்கள வந்து நீங்க ஃபாலோ பண்றது. உங்களோட ஹார்ட் சொல்ற விஷயங்கள நீங்க செய்யறது. இந்த மாரி விஷயங்கள செய்யறதுக்கு வந்து நெறைய தைரியம் வேணும். ஆனா வந்து நீங்க உங்களோட ஹார்ட், இந்த இதயம் சொல்லக்கூடிய விஷயங்கள நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நெறைய தைரியம் வேணும். ஏன்னா வந்து நீங்க உங்களோட இதயம் சொல்லக்கூடிய விஷயங்கள நீங்க செய்றீங்க அப்படின்னு வைங்களேன், உங்களோட வாழ்க்கை வந்து மத்தவங்க மாரி இருக்கும். ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கும். நீங்க ரொம்ப டிஃபரெண்ட் பெர்சனா இருப்பீங்க. நெறைய பேர் உங்கள வந்து கிரிட்டிசிசம் அதான் நெறைய பேர் கேலி கிண்டல்லாம் பண்ணுவாங்க. அதனால உங்களோட ஹார்ட் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா வந்து நெறைய தைரியம் வேணும். ஒருவேளை வந்து நீங்க எப்ப பார்த்தாலும் வந்து எந்த விஷயம் செய்தாலும் மத்தவங்களிடம் வந்து பர்மிஷன் கேட்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்கிறீங்க. எதுக்கு எடுத்தாலும் நான் செய்யறதுக்கு முன்ன ஒருத்தர்ட்ட வந்து கேட்டுட்டு தான் நான் செய்வேன் அப்படிப்பட்ட பர்சனா நீங்க இருக்கீங்க அப்படின்னு வைங்களேன், உங்களால உங்களோட ஹார்ட்ட வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா வந்து ஹார்ட்ட ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்க உங்களுக்குன்னு ஒரு ரூல் வச்சுக்கிட்டா மட்டும் தான் உங்களால ஃபாலோ பண்ண முடியும். எப்போதுமே வந்து நீங்க மத்தவங்கட்ட அப்ரூவல் வாங்கிட்டு இருக்கீங்க, ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அது தேவையில்லாத ஒண்ணு. மத்தவங்களிடம் வந்து பர்மிஷன், அப்ரூவல் எதுவுமே வாங்க வேண்டாம். உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியலையா, நெறைய பேர்ட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கங்க. நெறைய விஷயங்கள் கத்துக்கங்க. ஃபைனல் டெசிஷன் வந்து உங்களுதா இருக்கணும். நீங்க தான் வந்து அந்த அல்டிமேட் ஃபைனல் டெசிஷன எடுக்கணும். மத்தவங்களிடம் போய் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. எந்த விஷயம் செய்றதுக்குமே வந்து நான் கெஞ்சிக்கிட்டோம், இல்ல அவங்கட்ட போய் நின்னுக்கிட்டு அப்படி இல்லாம, நீங்க செய்யணும்னு நினைக்கக்கூடிய விஷயத்த, உங்க ஹார்ட் என்ன சொல்லுதோ அந்த விஷயத்த நீங்க செய்யணும். மத்தவர்கள ஃபாலோ பண்றதுக்கு பதிலா நீங்க வந்து உங்கள ஃபாலோ பண்ணணும். ஒண்ணும் இல்ல. நீங்க இப்ப மத்தவங்கள ஃபாலோ பண்றதுனால என்ன கிடைக்கும்னு சொல்லுங்க பாப்போம். எதுவுமே கிடைக்காது. மத்தவங்கள ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, நீங்க உங்களோட வாழ்க்கைய வந்து நீங்க யார ஃபாலோ பண்றீங்களோ, அவங்கள மாரி வாழ்க்கை தான் உங்களுக்கும் கிடைக்க போகுது. அதனால உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுக்கங்க. உங்களுக்கு சில விஷயங்கள் செய்ய கண்டிப்பா பிடிக்காது. அந்த விஷயங்கள் யாரு என்ன சொன்னாலுமே செய்யாதீங்க. சில பேர் கம்பல் பண்ணி கூப்பிடுறாங்களா, அப்பவும் அந்த விஷயங்கள் உங்களுக்கு செய்ய பிடிக்கல அப்படின்னா, நீங்க எப்பவுமே செய்யாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு டெஸ்டினேஷன், உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து எங்க போறோம் அப்படிங்கிறதே தெரியல அப்படின்னு வைங்களேன், உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதே தெரியாது. அதனால உங்களுக்குன்னு ஒரு டெசிஷன் வச்சுட்டு, அத நோக்கி நீங்க டெய்லி தினமும் பயணம் செய்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு தெளிவோட செய்யுங்க. அதாவது ஒரு அதிகாலையில எந்திரிக்கிறீங்க அப்படின்னா, நாள் நான் இதத்தான் செய்ய போறேன் அப்படின்னு ஒரு தெளிவு இருக்கணும். இந்த நாட்கள்ல நான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் செய்ய போறேன்னு சொல்லி, அதனால பிளான் போட்டு செய்யுங்க. அப்பதான் வந்து உங்களோட ஹார்ட்ட வந்து நீங்களால ஃபாலோ பண்ண முடியும். ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து உங்களோட ஹார்ட் என்ன சொல்லுதோ அதையும் தெரிஞ்சுக்கங்க. உங்களோட உள்ளுணர்வுன்னு சொல்லுவாங்க. அதான் இன்ட்யூஷன் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ட்யூஷன் பவர்ல என்ன சொல்லுதோ அந்த விஷயங்கள நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணா மட்டும் தான் வந்து உங்களால வந்து உங்களோட லைஃப் வந்து உங்களுக்கு ஏத்த மாரி ஃபாலோ பண்ண முடியும்.
வந்து உங்கள பத்தி வந்து முழுமையா தெரிஞ்சுக்கிடணும். உங்கள பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களோட ட்ரூ செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அத நீங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கிடணும். உங்களுக்குன்னு ஒரு யூனிக் டேலண்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. எல்லாருக்குள்ளயும் இருக்கு. கண்டிப்பா நான் வந்து இல்லன்னுலாம் சொல்ல மாட்டேன். எல்லாருக்குள்ளயும் ஒரு யூனிக்கான ஒரு டேலண்ட் இருக்கு. அந்த டேலண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். எல்லாரோட டேலண்ட் வந்து இப்ப எனக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கு. டேலண்ட் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கங்க. உங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் வந்து உங்களோட அடையாளம் என்ன அப்படிங்கிறத நீங்க உருவாக்க முடியும். உங்களுக்கான வாழ்க்கை அப்படிங்கிறத நீங்க உருவாக்க முடியும். உங்களோட ஒர்த் என்ன, உங்களோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஆனா வந்து நீங்க எதுல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த விஷயத்த நீங்க செய்ய ஆரம்பிக்கீங்க அப்படின்னா வந்து உங்களோட லைஃப் வந்து நீங்க உங்களுக்கு ஏத்த மாரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா வந்து எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஏத்த மாரி வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு நெனைக்கிறோம். ஆனா அந்த மாரி வாழ்க்கைய வாழ முடியறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா சிம்பிள் தான். உங்களோட ஹார்ட் வந்து நீங்க ஃபாலோ பண்ணல. உங்களுக்குன்னு உங்களோட வாழ்க்கைய வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். உங்களோட வாழ்க்கைய வந்து உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களோட ஹார்ட், உங்களோட இதயம் என்ன சொல்லுதோ அத ஃபாலோ பண்ணுங்க. நீங்க உங்கள ஃபாலோ பண்ணுங்க. மத்தவங்கள ஃபாலோ பண்ணாதீங்க. மத்தவங்களிடம் நெறைய கத்துக்கங்க. அவங்கள ஃபாலோ பண்ணாம உங்களோட டெசிஷன வந்து நீங்க எடுங்க. உங்களோட வேல்யூ என்ன, உங்களோட டெஸ்டினேஷன் எங்கங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டு, உங்களோட ஒர்த் என்னங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டு, உங்களோட டேலண்ட்க்கு ஏத்த மாரி நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களாலயும் உங்களோட வாழ்க்கைய வந்து உங்களுக்கு ஏத்த மாரி கிரியேட் பண்ண முடியும். அதனால இந்த 3 விஷயங்கள மட்டும் எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபாலோ யுவர் ஹார்ட். உங்களுக்குன்னு ஒரு டெஸ்டினேஷன். நீங்க உங்கள ஃபாலோ பண்ணணும். 3 விஷயத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களால வந்து உங்களோட வாழ்க்கைய வந்து உங்களுக்கு ஏத்த மாரி டிசைன் பண்ண முடியும். இது போன்ற வாழ்க்கைய பத்திய நெறையா கருத்துக்கள், இல்ல வாழ்க்கைய பத்திய மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன் நெறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு நம்ம பாட்காஸ்ட் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி எப்போதுமே வந்து இணைப்புல இருங்க. நம்ம பாட்காஸ்ட்டை பத்திய கருத்துக்களை நீங்க Facebook, Instagram, LinkedInல பிஏ பாலா அப்படிங்கக்கூடிய என்னோட ப்ரொஃபைல் நீங்க எனக்கு எப்போதுமே வந்து மெசேஜ் பண்ணலாம். எப்போதும் இணைந்திருங்கள். பவர் ஆப் உடன் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.